வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் மட்டும் லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோஸ்க்கு. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த பேசிக் பிளரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங் இருக்கும். அது வந்து 2ல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 இல்லைனா 4 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு 100ல் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருந்தீங்களோ அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். உங்களோட அந்த இமேஜில் வந்து எக்ஸ்ட்ரா கிராப் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து தெரியும். அந்த ஃப்ரேம் அளவுக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கிராப் பண்ணுறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க கிராப் பண்ணியிருக்கீங்களான்றது. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவில் வாட்டர் மார்க் ஷோ ஆகும், அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு அதை வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஞ்சு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ரொம்ப சிம்பிளாக சூப்பராக மேக் பண்ணியாச்சு. ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.